நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ராஜ்யத்தின் எல்லை அதன் மதிப்பை உயர்த்தாது. அது ராஜ்யத்தின் அடையாளம். தனது ராஜ்யத்தை வணங்கி போற்றுவதென்பது ஒரு இளவரசனின் கடமையாகும். எதிரி ஒருவன் போர் தொடுத்து வந்தால் அரசனின் நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? அஸ்வத்தாமா, அவன் பலம் குறைந்தவனானால் அவனோடு யுத்தம் செய்து அவனை வெல்வதே நற்செயல். பலம் வாய்ந்தவனானால் அவனோடு தோழமை பாராட்டுவது நற்செயல். என்னை விட பலம் வாய்ந்தவன் உலகில் எவனும் இல்லை. பலம் என்பது தேக பலத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. சேனை பலம் கொண்டவனும் பலசாலியாவான். குருதேவா, பலம் வாய்ந்த விரோதியோடு தோழமை பாராட்டுவது நற்செயல் அன்று. அச்செயல் நமது தோல்வியை வெளிப்படுத்துவதாகும். மேலும் விரோதி நம்மை இழிவுபடுத்துவான். அதன் மூலம் நமது பலமும் தன்னம்பிக்கையும் உடைந்துவிடும். பலமற்ற விரோதியோடு தோழமை பாராட்டினால் இரு ராஜ்யத்தின் பிரஜைகளும் நிம்மதியடைந்து நன்மை பெறுவார்கள். அச்செயல் புரிவதால் நமது நம்பிக்கையும் உடையாது. பலமற்ற விரோதியோடு தோழமை பாராட்டுவதே தர்மமாகும். ஒரு பலவானோடு யுத்தம் புரிவதே வீரமாகும். சத்ரு பலம் வாய்ந்தவனானாலும் பலமற்றவனானாலும் தன் வீரத்தை வெளிப்படுத்துவதே ஒரு மாவீரனுக்கு அழகு. சகோதரர்களே, இப்புதைக்குழியில் விழுவது வெளிவராது. நம் விரோதி பீமனும் இதில் புதைந்து போக வேண்டும். ஏன் நிறுத்திவிட்டாய்? பொழுது சாய்ந்து விட்டது குருதேவா.
இலக்கை இனி புலப்படாதல்லவா? நீ உனது பார்வைக்கு முக்கியத்துவம் தருகிறாய். உன்னுடைய இந்த செயல் ஒரு வீரனுடைய அழகை உணர்த்துகிறது. பார்வைக்கு முக்கியத்துவம் தரவில்லை, இருளெனும் சூழலுக்கே தந்தேன். கரங்களால் கல்லை உடைக்க முடியவில்லை எனில் முக்கியத்துவம் பெறுவது கல்லா இல்லை கரமா? செல், இப்படி செல். இச்சமயத்தில் அஸ்திரங்களை தயாரிப்பது யார்? அர்ஜுனனாக இருப்பான். மாடு மேய்க்கும் பணியிலிருந்து தான் விடுபட்டு விட்டானே. ஆனால் இது அநியாயம் அல்லவா அண்ணா? நாம் மாடு மேய்க்கின்றோம், ஆனால் அவனோ தனுர்வித்தையை பயில்கின்றான். மூடனே, குருதேவருடைய ஆணையை அநியாயம் என்று கூறாதே. வேதனையாக இருக்கிறது. யாம் அனைவரும் சீடர்கள். ஆனால் நீ அஸ்வத்தாமனுக்கு இணையானவனா அந்த அர்ஜுனன்? பாடம் பயில அவனுக்கு கிடைக்கும் அவகாசம் உனக்கும் கிடைக்க வேண்டும் அல்லவா? நானும் இதைத்தான் கூறினேன். அர்ஜுனன் நம்முடைய சத்ரு ஆவான். எனில் அவன் நம் மித்ரனுக்கும் சத்ருதானே? அர்ஜுனன் நம் அனைவருக்கும் சத்ரு. அஸ்திரம் கொண்டு அவன் உயிரை இப்போதே பறித்து காட்டவா? நான் ஒளியை இலக்காக்கும் வல்லமை பெற்றவன். ஒளியின் இலக்கு என்றால் அதன் அர்த்தம் என்ன? கூறுகிறேன். இருளில் எங்கிருந்து ஒளியானது வெளிப்படுகிறதோ என் பானம் அவ்விளக்கை அடையும். தசரதரின் பானம் சிரவணனை அன்று மாய்த்ததைப் போல் சாய்ப்பேன். ஆனால் அறிவிப்பு இன்றி எவரையும் சாய்க்க கூடாதென்று குருதேவர் கூறினாரே. ஆனால் அந்த விதியானது சத்திரியர்களுக்குத்தான். நம் அஸ்வத்தாமாவோ அந்தணன் ஆயிற்றே. மிகச் சரியான விளக்கம். இதோ இப்போதே ஒளிவரும் திசையில் என் பானத்தை ஏய்கிறேன். எவ்வாறு இதை சாதித்தான்? அம்பு எனது நான் விட்டு புறப்பட்ட ஒளியை எவ்வாறு அவன் அறிந்தான்? இந்த வித்தையை எப்போது கற்றான்? இங்கு அவன் வருவதற்கு முன்பாக இவ்விடம் விட்டு புறப்பட வேண்டும். அர்ஜுனனை உரு தெரியாமல் ஆக்குவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கு அவன் வருவதற்கு முன்பாக இவ்விடம் விட்டு புறப்பட வேண்டும். அர்ஜுனனை உரு தெரியாமல் ஆக்குவோம். அர்ஜுனனா? அர்ஜுனன் இங்கிருக்கிறான் எனில் அவ்வனத்தில் இருந்த அற்புத வில்லாளன் யார்? Hey! Hey! செல்.
இது எனது பசுவின் இருப்பிடமாகும். எதற்காக உங்களது பசுவை இங்கு கட்டினீர்கள்? துச்சாதனன் அண்ணா, இங்குள்ள பசுக்கள் நம்முடையதல்ல, குருதேவருடையதல்லவா? குருதேவர் எனக்கு தந்த இந்த கன்றை இவ்விடத்தில் தான் நான் கட்டுவேன். விலகிச் செல். நகுலா, அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? குரு வருகிறார். அண்ணா, பீமன் அண்ணா, என்ன நேர்ந்தது அண்ணா? ஐயோ அண்ணா, ஐயோ இப்போது ஐயோ, என்ன அண்ணா. செய்வது? நமது கரத்தை நீட்டுங்கள். எனது அண்ணா, கரத்தை முடியுங்கள். பிடித்து வாருங்கள். உதவி செய் எனது நகுலா. கரத்தை பிடிங்கள். அண்ணா, யுதிஷ்டர் அண்ணா, பீமன் அண்ணா குழியில் விழுந்து விட்டார். எனது கரத்தை பிடிங்கள் அண்ணா. கையை கொடுங்கள். யுதிஷ்டர் நமது அண்ணா, கரத்தை சீக்கிரம் வா. தாருங்கள். கையை பீமா, பிடிக்க என்ன முயற்சி ஆச்சு? செய்யுங்கள். கரத்தை நீட்டுங்கள். பீமா, வெளியே வருவதற்கு முயற்சிக்காதே. குழியில் இன்னமும் நீ மூழ்கி விடுவாய். வேறொரு வழியை யோசிக்க வேண்டும். பீமன் அண்ணா, குருதேவா, குருதேவா, பீமன் அண்ணா, கரத்தை நீட்டுங்கள். பொறுமையாக முயற்சி இரு. செய்யுங்கள். குருதேவா. குருதேவா, குருதேவா, குருதேவா. துரியோதனர் அண்ணாவிற்கும் பீமன் அண்ணாவிற்கும் சண்டை மூண்டது. அப்போது பீமன் அண்ணாவை இக்குழியில் தள்ளிவிட்டார்கள். உதவி செய்யுங்கள். அமைதியாக இரு. இக்கட்டில் இருந்து விடுபடுவதற்கு மார்க்கத்தை யோசியுங்கள். நேர்ந்துள்ள சங்கடத்தை போக்கும் வழியும் குருகுல பாடத்தில் ஒன்று. என் கையை பிடிக்க முயற்சி செய்யுங்கள்.
குருதேவா, இலக்கு இனி புலப்படாதல்லவா? நீ உனது பார்வைக்கு முக்கியத்துவம் தருகிறாய். உன்னுடைய இந்த செயல் ஒரு வீரனுடைய அழகை உணர்த்துகிறது. கரங்களால் கல்லை உடைக்க முடியவில்லை எனில் முக்கியத்துவம் பெறுவது கல்லா இல்லை கரமா? நீ உனது பார்வைக்கு முக்கியத்துவம் உன்னுடைய இந்த செயல் ஒரு வீரனுடைய அழகை நீ உனது பார்வைக்கு முக்கியத்துவம் பெறுவது கல்லா இல்லை கரமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பீமன் அண்ணா, இந்த மரக்கிளையை பற்றிக் கொள்ளுங்கள். தாம் வெளியே வந்து விடலாம். அர்ஜுனா, அற்புதம் மகனே. யாராலும் இத்தனை விரைவாக இந்த வித்தையை பயில இயலாது. நீ அதை பெற்றாய். வில் வித்தையில் நீ தலை சிறந்து விளங்குவாய். அகிலத்தின் சிறந்த வில்லாளனாக நான் உன்னை மாற்றுவேன். இது என் வாக்காகும் மகனே. நாளை முதல் உனக்கு திவ்யாஸ்திர சிக்ஷை துவங்கும். அனைவருக்கும் ஒரு அறிவுரை கூறுகிறேன். ஆத்திரத்திற்கு கடிவாளமிட்டால் ஆசிரமத்தில் தங்குங்கள். இல்லையெனில் ஆசிரமம் விட்டு செல்லுங்கள். இது யாருடைய பானம்? என்னுடையதல்லவே.